வியூவர்ஸ், நம்ம இப்போ வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், உள்ள 2 வாழைப்பழம் ஏற்கனவே பிச்சு போட்டிருக்கேன். இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. அதை என்ன செஞ்சுருங்க, இப்படி நல்லா பாட்டில் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டப்பாவில் நல்லா மூடி வைக்கிற டப்பா மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக என்ன செய்யணும், மூடி வைக்கணும். இந்த வாழைப்பழத்தை 2-3 பழம் போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். அது கூட என்ன செய்யணுன்னா, இந்த நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை என்ன செய்யுங்க, ஒரு 3 ஸ்பூன் எடுத்து என்ன செஞ்சுருங்க, அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா என்ன செஞ்சுருங்க, அதை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு 10 நாளைக்கு என்ன செய்யணும், இதை மூடி வச்சிடணும். ஒரு 3 ஸ்பூன் போட்டு வேறு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் என்ன செஞ்சிடணும், டைட்டாக மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதை வச்சு நம்ம மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டணும். குலுக்கி விட்டால் சரி, ஒரு 10 நாள் கழித்து நல்லா என்ன செஞ்சிடணும், மெல்ட் ஆகிரும். அந்த நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி வாழைப்பழம் அப்படி நல்லா கசிஞ்சிடும். இந்த இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சணும், செடிகள் கொடுத்தா செடி சிறப்பாக வரும். நான் 10 நாள் கழித்து நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவஸ், 2 வாரத்துக்கு முன்னாடி இது போட்டு வச்சுருந்தது பாருங்கள். 2 வாரம் கழித்து எப்படி இது ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா இது மெல்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது வாழைப்பழ கரைசல். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த தண்ணி நம்ம செடி கொடுத்தோன்னா செடி அபார வளர்ச்சியாக இருக்கும். நல்லா என்ன சொல்ல, தினம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இயற்கை உரம் கொடுக்க செடியில் ஒரு பூச்சி பொட்டுமே இல்லை. எனக்கு எல்லா செடியுமே என்ன செய்யுது, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு இலையில மாப்பூச்சி இருக்குது, அப்புறம் இந்த அசினி பூச்சி இருக்குது அப்படின்லாம். அப்போலாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே இயற்கை உரம் கொடுக்கறனால இலைகள்லாம் என்ன செய்யுது, நல்லா சிறப்பாகவே இருக்குது எனக்கு. அதனால் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.